எல்லாருக்கும் வணக்கம். நான் ஹேமா சுப்ரமணியன். வெல்கம் டு ஹோம் குக்கிங் தமிழ். இன்றைக்கி நம்ம ஒரு அருமையான சூப் அண்ட் ஸ்டார்டர் காம்போ ரெசிபி தான் பார்க்க போகிறோம். ஸோ நம்மளுக்கு யூஸ்வலாக கொஞ்சம் இந்த சளி பிடிச்சிருக்கு, இல்லைனா கொஞ்சம் நம்மளுக்கு ஏதாவது ஒரு நல்ல ஹெல்த்தியான சூப் குடிக்கணும்னா நம்ம உடனே சிக்கன் சூப் தான் குடிப்போம், எஸ்பெஷலி ஃபார் நான் வெஜிடேரியன்ஸ். ஸோ இது ஒரு நல்ல அருமையான ஒரு ஹெல்த்தியான சிக்கன் சூப். அதோட ஒரு சூப்பரான ஸ்டார்டர் இது சிக்கன் டிம்சம். ஸோ இது கிட்டத்தட்ட மோமோஸ் மாதிரி இருக்கும், ஆனால் ஒரு ஸ்லைட் வேரியேஷன். ரெண்டு சூப்பர் ரெசிபீஸ். இதை எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். இந்த சூப் செய்ய சில மசாலா பொருட்களை தட்டணும். 2 டீஸ்பூன் முழு தனியா, 1 டீஸ்பூன் சீரகம், 1 டீஸ்பூன் முழு மிளகு. இது தட்ட போகிறேன். கொரகொரப்பாக தட்டியாச்சு. ஃப்ரெஷ்ஷாக மசாலாவை தட்டி யூஸ் பண்ணுறப்போ ஃப்ளேவர் ரொம்ப நல்லாயிருக்கும். அடுத்து ஒரு துண்டு இஞ்சி, 8 பூண்டு பல் தட்ட போகிறேன். இந்த சூப் நான் ப்ரெஷர் குக்கரில் பண்ண போகிறேன். 2 டீஸ்பூன் எண்ணெய் ஊற்றுங்க. இதில் பட்டை, கிராம்பு, ஏலக்காய், பிரியாணி இலை, 1 வெங்காயம் நறுக்குனது, 1 பச்சை மிளகாய் நறுக்குனது, கொஞ்சம் கருவேப்பிலை. வெங்காயம் பாதி வதங்கினதும் தட்டின இஞ்சி பூண்டு கலவையை போடுங்க. ஃப்ரெஷ்ஷாக தட்டி போட்டால் இஞ்சி பூண்டு வாசனை ரொம்ப நல்லாயிருக்கும். ஸோ இந்த சூப் செய்கிறப்போ ஃப்ரெஷ்ஷாக தட்டி யூஸ் பண்ணுங்கள். இதோட 2 சின்ன தக்காளி நறுக்கி போட்டு கிண்டுங்க. கால் டீஸ்பூன் மஞ்சள் தூள் போடுங்க. நான் 500 கிராம் சிக்கனை சின்ன துண்டுகளை கட் பண்ணி வச்சுருக்கேன். இது எலும்பு இருக்கிற சிக்கன். சூப் செய்கிறப்போ எலும்பு இருக்கிற சிக்கன் யூஸ் பண்ணுங்கள். எலும்பில் இருந்து தான் நிறைய ஃப்ளேவர் கிடைக்கும். அடுத்து 1 டீஸ்பூன் உப்பு போடுங்க. உங்கள் தேவைக்கு ஏற்ப உப்பு போடுங்க. அடுத்து தட்டின தனியா, ஜீரகம், மிளகு போட்டு நல்லா கிண்டி விடுங்க. இந்த மாதிரி ஃப்ரெஷ்ஷாக பொருட்களை சேர்க்கும்போது ஃப்ளேவர்ஸும் ரொம்ப நல்லாயிருக்கும். ஃப்ளேவர்ஸ் நல்லா இருந்தால் தான் சூப் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இதில் 3 கப் தண்ணி ஊற்றுறேன். இது 250 ml கப். ஸோ நான் 750 ml தண்ணி ஊற்றுறேன். சூப் இப்போ கொதிக்குது. குக்கரை மூடுங்க. மீடியம் ஃப்ளேமில் 2-3 விசில் வர வரைக்கும் வேக விடுங்க. சிக்கன் நல்லா வெந்திருக்கு. வாசனை பிரமாதமாக இருக்குது. கடைசியாக கொஞ்சம் கொத்தமல்லி இலை தூவுங்க. சிலர் இதை கோழி ரசம்னு சொல்லுவாங்க. சூடாக பரிமாறுங்க. சிக்கன் டிம்சம் பண்ணுறதுக்கு 200 கிராம் எலும்பு இல்லாத சிக்கனை எடுத்து அதை சின்ன சின்னதாக கட் பண்ணி க்ளீன் பண்ணி வச்சுருக்கேன். இதை ஒரு மிக்சர் ஜாரில் போட்டு இது கூட 3 பல்லு பூண்டு பொடியை நறுக்கினது,
1/2 இன்ச் அளவு இஞ்சி பொடியை நறுக்குனது, 2 டீஸ்பூன் லைட் சோயா சாஸ், 1/2 டீஸ்பூன் உப்பு, கொஞ்சம் மிளகுத்தூள் போட்டு மிக்சியில் 2-3 வாட்டி விட்டு அரைங்க. அரைச்ச சிக்கனை ஒரு பாத்திரத்துக்கு மாற்றுங்க. பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி அரைச்சிக்கோங்க. இதில் 2 டீஸ்பூன் நல்லெண்ணெய் ஊற்றுங்க. கொஞ்சம் வெங்காயம் பொடியை நறுக்குனது போட்டு மிக்ஸ் பண்ணி வைங்க. இப்போ நம்ம சிக்கன் டிம்சம் பண்ணுறதுக்கு தேவையான வாண்டன் ஷீட்ஸை ரெடி பண்ணலாம். அதுக்கு 1 கப் மைதா, 1/2 டீஸ்பூன் உப்பு, 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெயை ஊற்றி கலந்து விட்டு கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நல்லா பிசைங்க. மாவு திரண்டு வந்ததும் இதை இன்னும் 5 நிமிஷத்துக்கு நல்லா பிசைங்க. 5 நிமிஷத்துக்கு அப்புறம் ஒரு ஈர துணியில மூடி 1/2 மணி நேரம் ஊற விடுங்க. 1/2 மணி நேரம் ஆயிடுச்சு. எடுத்துட்டு இன்னும் 2 நிமிஷத்துக்கு நல்லா பிசைங்க. கொஞ்சமா மாவு எடுத்து அதை சின்ன உருண்டைகளா உருட்டிக்கோங்க. இந்த மாதிரி. அடுத்து சப்பாத்தி கட்டல கொஞ்சம் மாவை தூவி உருட்டின மாவை வச்சு தேய்க்க ஆரம்பிக்கலாம். நல்ல மெலிசா தேய்ச்சிக்கோங்க. பாருங்க, என்னோட கை தெரியுது. இந்த அளவுக்கு மெலிசா தேய்க்கணும். இப்போ தேய்ச்ச வாண்டான்ஸ் எல்லாம் அடுக்கி ஒரு ஸ்கேல்ல அளந்து ஸ்கொயரை கட் பண்ணிக்கோங்க. ஒரு வாண்டன் ஷீட் எடுத்து அதில் 1 டேபிள் ஸ்பூன் அளவு சிக்கன் ஃபில்லிங்கை வச்சு எல்லா பக்கத்தில் இருந்தும் இந்த மாதிரி க்ளோஸ் பண்ணுங்கள். முழுசாக க்ளோஸ் பண்ணணும்னு அவசியம் இல்லை. ஸோ இந்த மாதிரி எல்லாத்தையும் ரெடி பண்ணுங்கள். இப்போ ரெடி பண்ணி வச்சுருக்கிற சிக்கன் டிம்சம்மை மூங்கில் ஸ்டீமரில் வச்சு மூடி வேக வைங்க. நான் இன்றைக்கி வாழை இலையை அடியில் போட்டு வேக வைக்கிறேன். உங்ககிட்ட வாழை இலை இல்லைன்னா பரவாயில்ல, நீங்கள் கோஸோட இலையும் வச்சு நீங்கள் அதை வேக வைக்கலாம். ஒரு பாத்திரத்தில் தேவையான அளவு தண்ணியை ஊற்றுங்க. தண்ணி சூடானதும் மூங்கில் ஸ்டீமர் அதில் வச்சு 15 நிமிஷத்துக்கு வேக விடுங்க. 15 நிமிஷத்துக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா சிக்கன் டிம்சம் நல்லா வெந்திருக்கு. இது கூட நல்ல காரமான சில்லி சாஸ் வச்சு சாப்பிடலாம். இன்னைக்கு நான் இதோட நல்ல ஜாஸ்மின் டீ ரெடி பண்ண போகிறேன். ஜாஸ்மின் டீயும் சிக்கன் டிம்சமும் ஒரு அருமையான கம்ப்ளீட் மீலாக இருக்கும். இந்த ரெசிபி யூஷுவலாக செய்யும்போது கொஞ்சம் டைம் எடுக்கும். இந்த மாதிரி பண்ணும்போது நீங்கள் ரொம்ப ஈஸியாக சீக்கிரமாக பண்ணிடலாம். இதை நீங்கள் ஸ்பெஷல் ஒகேஷன்ஸில் பண்ணுறீங்கன்னா வாண்டான் ஷீட்ஸை நீங்கள் முன்னாடியே கூட செஞ்சு வச்சுட்டு ஃபில்லிங் மட்டும் ஃப்ரெஷ்ஷப் ரெடி பண்ணி யூஸ் பண்ணலாம். அட்டகாசமான சிக்கன் டிம்சம் எப்படி செய்யுதுன்னு பார்த்தீங்க. ஸோ இது நான் பேம்பூ ஸ்டீமரில், அதாவது மூங்கில் ஸ்டீமரில் ஸ்டீம் பண்ணி எடுத்திருக்கேன். நீங்கள் சாதாரண பாத்திரத்தில் கூட நீங்கள் ஸ்டீம் பண்ணலாம். சர்வ் பண்ணும்போது நல்ல சில்லி சாஸோட சூடாக சர்வ் பண்ணிங்கன்னா ரொம்ப அருமையாக இருக்கும். ஸோ வீக்கெண்ட்ஸ் நீங்கள் சிக்கன் வாங்கிட்டு வந்தீங்கன்னா இது ஒரு நல்ல காம்போவாக இருக்கும். ஒரு நல்ல ஒரு ஹெல்த்தியான சூப் ப்ளஸ் ஒரு சூப்பரான ஸ்டார்டர். ஸோ கண்டிப்பாக இது ரெண்டுமே நீங்கள் ட்ரை பண்ணி ரசித்து சாப்பிடுங்க.